அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முன்னாள் முதல்வர் திருமிகு ஜானகி அம்மாளுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடி இருக்கிறது அதிமுக. இதுதான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். ஜானகி 100ஆண்டு விழாவை கொண்டாடும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி போடும் அரசியல் கணக்கு என்ன அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி இணைந்திருக்கிறார். கொங்கு இளைஞர் பேரவையிலிருந்து திரு தனியரசு பங்கேற்றிருக்கிறார். வழக்கறிஞர் திரு அக்னீஸ்வரன் இணைந்திருக்கிறார். வணக்கம் விருந்தினர்கள் அனைவருக்கும். திரு பிரியன், தலைப்பில் இருக்கிற கேள்விதான் முதல்லையே. ஏதோ ஒரு நோக்கம் இருக்கும், இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாடணும், திருமிகு ஜானகி அம்மாவை கௌரவப்படுத்தணும் அப்படிங்கிறது பிரதான நோக்கம். அதை கடந்து ஒரு பொலிட்டிக்கல் கால்குலேஷன் ஒரு கட்சிக்கு இருக்கும். தன் கட்சியுடைய தலைவரை முக்கியத்துவப்படுத்துறதனுடைய நோக்கமாக தேர்தலுக்கு முன்பாக ஒரு 15 மாதங்கள் இருக்கக்கூடிய நிலையில் 3PS உடைய பொலிட்டிக்கல் கால்குலேஷன் என்ன? இல்லை, அதாவது ஜானகி அம்மாள் வந்து தமிழ்நாட்டுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு குறைந்த காலமே இருந்த ஒரு சீஃப் மினிஸ்டர். 24 நாட்கள் தான் முதல் பெண் சீஃப் மினிஸ்டராகவும் இருந்தாங்க அவங்க. ஆமாம். புகழ்பெற்ற ஒரு பெரிய தலைவருக்கு மனைவியாக இருந்தாங்க. அரசியலில் அவர் இருந்தவரையும் அவங்க அரசியலில் வரவும் இல்லை. அவங்க இறந்த பிறகு அவங்க வந்தாங்க. அவங்க என்னை கம்பல் பண்ணாங்க, அதான் வந்தேன்னு அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருக்காங்க. நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. 1988 டிசம்பர் 31 அன்றைக்கி அவங்களை எலெக்ட் பண்ண போது நான் கட்டாயப்படுத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அரசியலுக்கு வராங்க அவங்க. ஆக்சுவலாக அது பின்னாடி ஆரம்பீரப்பன் இருந்தார் போன்ற விஷயங்கள்லாம் இருக்குது. ஆரம்பீரப்பன் தான் அந்த அம்மாவை ப்ரொஜெக்ட் பண்ணார், கம்பல் பண்ணார் அப்படின்லாம் இருக்குது. ஆனால் 94 நான் ஆரம்பியை பேட்டி கண்ட போது ஆரம்பியங்கிட்ட என்ன சொன்னார்னா, நான் முன்னாடி வந்துடக்கூடாதுன்னு சில பேர் ஜானகி அம்மாவை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க, நான் வந்துடக்கூடாதுன்னா ஜானகி அம்மாவை ப்ரொஜெக்ட் பண்ணாங்க அப்படின்னு 94 என்னோட பேட்டியில் சொன்னார் ஆரம்பீரப்பன். எனக்கே ஆச்சரியம். ஏன்னா அப்போ அதுவரை இருந்த பேச்சே வேறு. 84 87 நடுவில் ஆரம்பீரப்பனுக்கும் ஜெயலலிதாவுக்கும் இருந்த மோதல் தெரியும், நல்லா தெரியும். அதுக்கப்புறம் ஆரம்பீரப்பன் தான் ஜெயலலிதா வரக்கூடாதுன்னு ஜானகியை ப்ரொஜெக்ட் பண்ணாரு, எல்லாம் நினச்சிருந்தோம். ஆனால் 94 வீரப்பனோட பேட்டி, ஆரம்பியோட பேட்டி என்டையர்லி டிஃப்ரெண்ட்டு. நான் வரக்கூடாதுந்தாங்க ஒரு குரூப் இதை ஒர்க் பண்ணிட்டு அப்படின்னு அவர் பேசுகிறார். அந்த ஆதாரம் வச்சிருக்கேன், வேணா உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பிரிண்டானது 94 95 எடுத்துன்னு வந்திருக்கேன். அதாவது ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அவர் சொன்னது. நான் வரக்கூடாதுன்னு ஒரு குரூப் ஜானகியை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு அப்புறம் இணையறதுலேயும் அவசரம் காட்ட வேண்டாம்னு நான் சொன்னேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சொன்னார். அந்த சமயத்தில் அவர் வெடிகுண்டு கலாச்சாரம்லாம் ரஜினி பேசி அவர் அவரை ரொம்ப அவமானப்படுத்தி ஜெயலலிதா வில்லமிச்சிட்டார் நேரம். ஆக்சுவலாக கால்நடைத்துறை மந்திரியாக்கி, பிற்பட்டோர் நலத்துறை மந்திரியாக்கிலாம் அவரை வில்லமிச்சாங்க. அந்த சமயத்தில் அவர் பேசின பேச்சு. ஸோ இந்த சூழலில் ஓவராலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜானகி அம்மா ஒரு சிஎம்மாக இருந்தாங்க, அதுக்கு வீரப்பன் ஒரு பில்லராக இருந்தாருன்னா நமக்கு பொதுவாக தெரிஞ்ச விஷயம். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, அந்த 96 காலகட்டத்தில் இன்றைக்கி விழா கொண்டாடுறாங்கல்ல, நீங்கள் நம்ப மாட்டீங்க. எம்ஜிஆர் படம் சட்டசபையில் திறந்தபோது ஜானகி கழப்பு கிடையாது சார், ஜானகி கழப்பு கிடையாது. சேலப்பட்டி 2006 எங்கிட்ட ஒரு பேட்டியில் சொல்கிறார், ஜானகிக்கு அழைப்பு அனுப்பல, ஜானகி அம்மாவுக்கு அழைப்பு அனுப்பல. 2006 பேட்டி, அதுவும் கையில் வச்சுருக்க வேலை காமிக்கிறேன். 2006 பேட்டியில் சொல்கிறார். இப்படிலாம் ஜானகி அம்மாவை ட்ரீட் பண்ண கட்சி தான் இன்றைக்கி கொண்டாடுது, விழா கொண்டாடுது. இன்றைக்கி இத்தனை நாள் ஜானகி அம்மாவை பற்றி என்ன இவங்களோட ஏதாவது பேசியிருக்காங்களா? சரி, ஜானகி அம்மா விடுங்க சார். எம்ஜிஆரோட 100ஆண்டு விழா எப்படி சார் கொண்டாடினாங்க இவங்க? யாராவது ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டாங்களா? ஒரு பிரைம் மினிஸ்டரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்கல்ல 17, 18 யாராவது கூப்பிட்டாங்களா? இல்லை, மாநிலத்தின் பல்வேறு இடங்கள்ல நடந்தது. நாணயத்தை டெப்டி சீஃப் மினிஸ்டர் வெளியிட்டாரு, சீஃப் மினிஸ்டர் பெற்றுக்கொண்டார். யாராவது ஒரு பெரிய ஆளுக்கு அதுவும் சென்னையிலையும் கன்னியாகுமரியிலையும் தள்ளி போட்டு லேட்டாக கொண்டாடினாங்க. ஸோ அதெல்லாம் ஒரு பெரிய தலைவரை கூப்பிட்டு, ஒரு எவ்வளோ புகழ்பெற்ற ஒரு தலைவர், அவருடைய 100ஆண்டு விழா எப்படி நீங்கள் கொண்டாடணும், அதை நீங்கள் கொண்டாடினீங்களா? அவருக்கேற்ற மரியாதை பண்ணீங்களா? ஒரு உலக புகழ்பெற்ற தலைவராக கூட எம்ஜிஆர் இருந்தாலும் நான் சொல்லுவேன். நான் அந்த அளவுக்கு இருந்தவர். அவரோட 100ஆண்டு விழாவே நீங்கள் சரியாக கொண்டாடாத போது, நீங்கள் ஆட்சியில் இருந்தபோதே கொண்டாடாத போது, இப்போ இந்த விழாவை பாருங்கள். இன்றைக்கி ஏதோ காத்தால 8 மணிலேருந்து கொண்டாடுறாங்களே தவிர, இதில் ஒரு விஐபியை கூப்பிட்றாங்களா? சரி, உங்களோட நோக்கம் என்னவா இருக்க முடியும்? இந்த தலைவர்களை பற்றி வெளியில் கொண்டு போகணும். நம்ம தமிழ்நாட்டுக்கு தெரியும், வெளியில் கொண்டு போகணும். நீங்கள் வெளியில் இருக்கிற யாராவது ஒரு பெரிய தலைவர், ஒரு பிரசிடென்ட்டை கூப்பிடுங்க, ஒரு வைஸ் பிரசிடென்ட்டை கூப்பிடுங்க, அந்த மாதிரிலாம் கூப்பிட்டு ஒரு விழா நடத்தினீங்கன்னா இது ஒரு நேஷனல் லெவலில் ஒரு நியூஸ் ஆகும். ஆக்சுவலாக நீங்களே நடத்திட்டு, நீங்கள் சீஃப் மினிஸ்டரும் டெப்டி சீஃப் மினிஸ்டரும் நடத்திட்டு அதில் என்ன ஒரு அர்த்தம் இருக்குது? நடிகர் திரு ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார். ரஜினிகாந்த் வாழ்த்து தெரிவித்தார் சார். அது இயல்பாக தெரிவிக்கிறாரு. அவருக்கு ஜானகி அம்மாவை பர்சனலாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஆர்மியோட அந்த கனெக்ஷன்ஸில் ஜானகி அம்மாவோட அவர் அடிக்கடி மீட் பண்ணியிருக்கலாம், அதனால தெரிஞ்சிருக்கும். பாயிண்ட் என்னன்னா, இன்னைக்கு கொண்டாடுறதுல
இது அப்படி ஒரு அரசியல் நோக்கத்தோடு ஒரு கொண்டாடணும்னு எடப்பாடி நினைச்சாருன்னா இதனால் அவருக்கு எந்த விதமான அரசியல் பெனிஃபிட்டும் கிடைக்காது. ஏன்னா ஜானகி அம்மாவுக்கு ஒன்றும் பெரிய ஒரு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இங்கே எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. இங்கே அந்த எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸு இப்போ சார் மாதிரிலாம் இருக்காங்க, சார் மாதிரிலாம் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. நான் சொல்கிறது என்னென்னா அந்த எம்ஜிஆர் ஃபாலோவர்ஸ் வந்து அவங்க அடிப்படையாக இருக்கிறவங்க ஏற்கனவே பழனிசாமி மேலே கோபமாக இருக்காங்க. அவர் வந்து பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க மாட்டேன்றாரு, கட்சியை பலப்படுத்த மாட்டேன்றாரு, பலமான கூட்டணியும் நமக்கு கண்ணுக்கு தெரியல அப்படின்னு அவங்க கோபமாக இருக்காங்க. கட்சியை சின்னத்தை விட்டு கொடுத்தவர் திருமிகு ஜானகி அப்படின்னு இதற்கு முன்பும் பேசப்பட்டது. இன்றைக்கும் திரு பொன்னையன் போன்றவர்கள்லாம் பேசுகிறாங்க, குறிப்பிடுறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டில் ஏதாவது முக்கியத்துவம் இருக்காது? யாருக்கான செய்தியாகவோ அது இருக்கா? ஜானகி விட்டு கொடுத்தாங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த பாயிண்ட். கட்சி நலனுக்காக ஜானகி விட்டு கொடுத்தாங்கல்ல, அப்போ கட்சி நலனுக்காக நீங்கள் எல்லாரையும் சேர்க்கணும்ல, சேர்க்கணுமா இல்லையா? கட்சியை பலப்படுத்தணுமா இல்லையா? தெற்குலேயே உங்களுக்கு ஓட்டு போச்சு, டெல்டாலேயே உங்களுக்கு ஓட்டு போச்சு, சென்னை சுற்றுப்புறத்துலேயே உங்களுக்கு ஓட்டு போச்சு. நீங்கள் அப்போ கட்சியை பலப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஜானகி அம்மா அவ்வளோ தன்னால் அரசியலில் முன்னுக்கு வர முடியாதுன்னு தெரிஞ்ச உடனே ஜானகி அம்மா என்ன பண்ணாங்க, சரி இனிமேல் ஜெயலலிதாட்ட கொடுத்துட்டு போனால் அவங்க கட்சியை பார்த்துப்பாங்கன்னு கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய அரசியல்லாம் நடந்து வச்சுக்கோங்க. இல்லை அப்படி விட்டுட்டு போகணும் ஓபிஎஸும் சசிகலாவும் அப்படின்னு நினைக்கிறாரா? ஒருவேளை அப்படி விட்டுட்டு போகணும்னு அவர் நினைச்சாருன்னா அது வந்து ஒரு தவறான அணுகுமுறை, தவறான கண்ணோட்டம். உண்மையிலேயே ஜானகியோட லீகசியை அவர் ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சாருன்னா சரி ரெட்டையிலே ஜானகி கொடுத்துட்டாங்க, நம்மளால் இனிமேல் கட்சி நடத்த முடியாது அப்படின்னா அது ஒரு பெருந்தன்மையான விஷயம். அவங்களே வந்து இல்லைங்க நான் ரெட்டை தலைமையாக இருக்கேன்னு அப்பயே சொன்னாங்க வச்சுக்கோங்களேன். சப்போஸ் அந்த சமயத்தில் ஜெயலலிதாட்ட இல்லைங்க ஏன் இப்போ ஒருங்கிணைப்பாளர் இறை ஒருங்கிணைப்பாளர் மாதிரி எனக்கு ஒரு போஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போது வந்து எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு நடந்த ஒரு பிளவு அதுக்கப்புறம் இன்னொரு பிளவுக்கு போயிருக்கணும். அது ஆக்சுவலாக அப்படிலாம் போகாது. ஓரளவுக்கு எனக்கு வேண்டாம், எதுவும் வேண்டாம்னு தியாகம் பண்ண என்ன கேட்டால் ஜானகிக்கு இருந்த பெருந்தன்மை மாதிரி மற்றவங்களுக்கு இருக்கணும். இபிஎஸ் எதிர்பார்க்க வேணும், இபிஎஸ்க்கு இருக்கணும் பெருந்தன்மை. பெருந்தன்மை இபிஎஸ்க்கு வேணும். அது இப்போ நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஆனால் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நம்ம காமிக்கிற விஷயம் அதுதான். என்ன கேட்டால் இன்னொரு விஷயம் நான் சொல்வேன். அதிமுகவுடைய 53 வருஷ காலத்தில் விஎன் ஜானகியோட எபிசோடை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அது தேவையில்லாத ஒரு விஷயம். அதை அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அந்த எபிசோடே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க எம்ஜிஆருடைய மனைவியாக வீட்டில் அழகாக இருந்தாங்க, நல்லா அவங்களுக்கு நல்ல ஒரு குடும்ப தலைவியாக இருந்தாங்க, வந்தவங்களுக்கெல்லாம் நல்லா கவனிச்சாங்க, எல்லாம் பண்ணாங்க, அதெல்லாம் வேற விஷயம். பட் ஆனால் அவங்க அந்த எபிசோட அவாய்ட் பண்ணியிருந்தாங்க வச்சுக்கோங்க. அப்பவே ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு பக்கபலமாக இருந்தாங்க, அப்புறம் முதல்வராகினாங்க, அதுக்கப்புறம் கட்சியில பிரச்சனைன்னு வருகிற போது அவங்க விட்டு கொடுத்தாங்க. இதெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு அதிமுக இருக்கிற இன்றைய தலைமுறைக்கு நினைவுபடுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? அதனால தானே திரும்ப திரும்ப விட்டு கொடுத்தாங்கன்னு அழுத்தம் நினைவுபடுத்த எடப்பாடியோட பொறுப்பும் அதிகமாகிட்டே இருக்கு. நீங்க நினைவுபடுத்துறீங்கல்ல, அப்ப பெருந்தன்மை காமிங்க, விலகி போனவங்களை கூப்பிடுங்க. இல்லை ஏன் அந்த பெருந்தன்மையை வந்து ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் வேணும்னு ஏன் நீங்க சொல்ல மாட்டீங்க? பயன்தான் தன்னுடைய பதிவு போய் நீங்க இபிஎஸ்க்கு தான் பெருந்தன்மை வேணும்னு திரும்ப திரும்ப சொல்றீங்க. தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க சார் எம்ஜிஆர் வந்து அவ்வளோ பலவீனமா இருந்த போது 87 அவர் வந்து அவரை எடுத்து போட்ட எஸ்இஎஸ் கூப்பிட்டு கட்சியில் சேர்த்தாரு சார். இறக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 87ல் ஏன் சேர்த்தார்? இத்தனைக்கு 150 இடங்களில் அதிமுக எடுத்து போட்டி போட்டார்ல. ஏன் ஜெயலலிதா ஆரம்பியே சேர்த்தாங்க? ஆரம்பி அவ்வளோ தூரம் ரெண்டு பேரும் எலியும் புனியுமா இருந்த ஜெயலலிதாவும் ஆரம்பியும் ஆட்சிக்கு வந்தோடனே 91 ஏன் ஆரம்பியை சேர்த்தாங்க அமைச்சரவையில்? ஏதோ ஒரு பெரிய தலைவராக இருக்கிறவங்க சில போது பெருந்தன்மையாக இருக்கணும் சார். நம்மளுடைய பதவியை போயிடும்னு பயப்படக்கூடாது. இதெல்லாம் சொன்னால் நிறைய பேர் கோபம் வரும். ஆனால் இதெல்லாம் கசப்பான உண்மைகள். இந்த கட்சி பலப்படணும், தமிழ்நாட்டில் நல்ல எதிர்கட்சியாக இருக்கணும், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகன்ற பைபோலார் பாலிடிக்ஸ் போகணும், அந்த ஐடியாவில் சொல்கிறது. ஆனால் இதை பற்றிலாம் கவலையே படாமல் என்னுடைய பதவி போயிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுக எதிர்காலம் என்னாருது? திரு கே சி பழனிசாமி இந்த எபிசோடையே தவிர்த்திருக்கணும். திருமிகு ஜானகி அம்மாளுடைய 100ஆண்டு விழாவே அவசியமற்றது அப்படின்னு திரு பிரியன் கருதுகிறார். அந்த எபிசோடு 89ல் உங்க சிஎம் வந்தாங்க இல்லையா, 88ல சிஎம் வந்தாங்க இல்லையா, அந்த எபிசோட ஏடிஎம்கே வரலாறுல தவிர்த்திருக்கலாம். அந்த பிளவு தவிர்க்கப்பட்டிருக்கலாம். இந்த விழா கொண்டாடுறது தவிர்க்க அப்படி சொல்லல நான். அந்த 88 விஷயங்கள் தவிர்த்திருக்கலாம். தவிர்த்து ஸ்ட்ரைட்டாவே ஜெயலலிதாட்ட போயிருக்கும் பார்ட்டி ஆக்சுவலா. ஓகே, இப்போ என்ன பிரதான நோக்கம் என்ன இந்த 100ஆண்டு விழாவை கொண்டாட? பிரியன் சாருக்கு முதல்ல பதில் சொல்லிடுறேன். அன்றைக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் 84, 88ல நான் சட்டமன்ற உறுப்பினர். நிகழ்ச்சியின் அழைக்கப்பட்டதுக்கான பிரதான நோக்கம் அதுதான். அதாவது ஆரம்பி ஒரு பக்கம், ஜெயலலிதா அம்மா ஒரு பக்கம். அன்றைக்கு கட்சி பிளவுபட்டுரும். ஒருவேளை ஜானகி அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய மனைவி என்கிற காரணத்தால் அவர் முன்னிறுத்தப்பட்டால் அன்றைக்கு ஜெயலலிதா அம்மா வந்து கொள்கை பரப்பு செயலாளராக கட்சியை அவர் நடத்தி கொள்வார். ஆரம்பி 2ஆம் இடத்திலிருந்து ஆட்சியை நடத்தி கொள்வார் என்று தான் பேசப்பட்டது.
அப்ப யாரும் எதிர்க்க மாட்டாங்கன்னு கிட்டத்தட்ட எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிற சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனா அதை சிலர் ஒரு பிளவை திட்டமிட்டு உருவாக்கிட்டாங்க. அப்படி உருவாக்கினாலும் கூட அன்றைக்கும் இப்ப சட்டமன்றத்தில் மைக்கை கலட்டி மாறி மாறி சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜே அணி அடிச்சுக்கிட்டாங்க. தலைமை கழகத்தில் தாக்கப்பட்டது. இதெல்லாமே அந்த கசப்பான சம்பவங்கள் வந்து நடந்தது. ஆனால் அந்த ஒரு தேர்தல் தோல்விக்கு பிறகு அந்த வாக்குகளை ஜா அணி வாக்கு ஜே அணி வாக்கு ரெண்டையும் கூட்டி பார்த்தா அதிமுக ஆட்சி அமைக்கணும். அப்ப பிளவுலால மட்டுமே அன்றைக்கு திமுக ஆட்சி அமைத்தது. அன்றைக்கு அந்த இணைப்புக்கு நான்லாம் அந்த ஓட்டெல்லாம் எடுத்து கூட்டி கொண்டு போய் காமிச்சேன். அப்ப கொங்கு மண்டலத்தை முழுக்க நான் தான் ஒருங்கிணைச்சேன் ஜானகி அம்மா கூட. ஜானகி அணியில தான் இருந்தேன். அது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அவருடைய குடும்பம் அந்த விசுவாசம் அப்படிங்கிறதுல இந்த பெருந்தன்மையா விட்டு கொடுத்தாங்கன்னு அதுக்கு சொல்றாங்கல்ல. தேர்தல் தோல்விக்கு பிறகு வேறு வழி இல்லை, இனிமே கட்சியோட பிடி நம்மகிட்ட இல்லைன்ற உணர்தல் அடிப்படையில் ஜானகி விட்டு கொடுத்தாங்களா, இல்லை பெருந்தன்மையாவே ஜெயலலிதாவுக்கு விட்டு? அன்றைக்கு 97 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையான பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள். இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி எப்படி பெரும்பான்மையான எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அந்த சாதிக்கலி கேஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, அதன் அடிப்படையில் பார்த்தா கட்சி ஜானகி அம்மாட்ட நின்று இருக்கணும். இதை லிட்டிகேட் பண்ணியிருந்தா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு அந்த கேஸ்லாம் இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா, அந்த சாதிக்கலி கேஸ்ல இருந்து எடுத்தீங்கன்னா கட்சி ஜானகி அம்மாட்ட இருந்திருக்கணும். அந்த தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்த இப்படி ஒரு சூழ்நிலையை பார்த்தோன்னே நாங்கெல்லாம் பேசணும். இதை மெயினா செஞ்சது இன்றைக்கு திமுகவில் இருக்கிற திரு முத்துசாமி, காங்கிரஸ்ல இருக்கிற திருநாவுக்கரசர், KKSSR, மெயினா KKSSR ஜெயலலிதா அம்மா கூடவும் முத்துசாமி ஜானகி அம்மா கூடவும் இவங்க 2 பேரும் தான் பேசினாங்க. அப்ப பேசப்பட்டதிலேயே ஜெயலலிதா அம்மா தரப்பிலிருந்து சொன்னது ஜானகி அம்மா தலைவராகவும், கட்சி அவை தலைவர் இல்லை, கட்சியினுடைய தலைவராக ஜானகி அம்மா, பொதுச் செயலராக ஜெயலலிதா அம்மா, இது மாதிரி தான் ஒரு ஏற்பாடு வந்து நடந்தது. ஆனா கடைசியில ஜானகி அம்மாவே வந்து இல்ல, அவர்களே இந்த கட்சியை வந்து நடத்தட்டும், எனக்கு இது பதவிங்கிறதுக்கு நான் வரல, எம்ஜிஆருடைய கட்சி ஆளுகிற கட்சியாக வலிமையான கட்சியாக இருக்கணும். அந்த அம்மா ஜானகி அம்மா சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், எம்ஜிஆருடைய தொண்டர்கள், எம்ஜிஆரோடு பழகியவர்கள் பாதுகாக்கப்படணும் என்கிற அந்த ஒரே ஒரு நிபந்தனையில மட்டும்தான், வேற யாருக்கும் எந்த இது இல்லை. அவர்கள் அந்த பெருந்தன்மை வந்து திரு இபிஎஸ்க்கு வேணும், திருமிகு ஜானகிட்ட இருந்த பெருந்தன்மை திரு இபிஎஸ்க்கு வேணும்னு திரு பிரியன் சொல்றாரு. ஆனா திரு இபிஎஸ் என்ன கருதுறாருன்னா, ஜானகிட்ட இருந்த பெருந்தன்மை மாதிரி இப்ப இருக்கிறவங்க விட்டுட்டு போனவங்கள்ட்ட வேணும்னு எதிர்பார்க்கிறாரு. 2 தரப்புக்கும் அந்த கம்பேரிசனுக்கு வர இது நேற்று இன்றுக்கு வர்றேன். இன்று ஒருவேளை சசிகலா அவர்களிடத்துல எடப்பாடி பழனிசாமி அதை எதிர்பார்க்கலாம். ஏன்னா ஜானகி அம்மா வந்து அரசியல்ல ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்து அவங்க வந்து வரல. அதே போல சசிகலாவும் அம்மா இருந்த காலத்துல ஒரு பெரிய பின்புலத்தில் அவங்க ஜானகி அம்மா மாதிரி வந்து அவங்க பணியாற்றி இருக்கலாம். ஆனா அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல வந்து அவங்க வந்து வரல. அப்ப எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்னாலும் கூட அது வேணா ஒருவேளை சசிகலாவுக்கு மட்டும் பொருந்தும். மற்றபடி மற்றவர்கள் எல்லாம் வந்து அந்த ஆக்டிவ் பாலிடிக்ஸ்ல இருந்தவங்க, ஜானகி அம்மா மாதிரி வந்து பின்புலத்தில் இல்லை, அது வேணா சசிகலா அவர்களுக்கு பொருந்தும். அப்ப அந்த மற்றவர்களை இணைத்து அரவணைத்து இந்த இயக்கம் வந்து வலிமைப்படுத்தணும். அன்றைக்கு ஒரு ஜானகி அம்மா விட்டு கொடுத்து அந்த இணைப்பு ஏற்படுத்தப்பட்ட காரணத்தினால அதற்கு பிறகு 20 ஆண்டு காலம் ஆளுகிற கட்சியாக அதிமுக உருவெடுத்தது. ஒரு 2 பேர்த்துக்குள்ள ஒருவேளை ஜானகி அம்மா வந்து இல்ல இப்படியே தொடருவோம் பாத்திரலான்னு நின்றிருந்தாங்கன்னா இந்த இயக்கம் அன்றைக்கே சிதைந்திருக்கலாம். அப்ப அந்த பெருந்தன்மை வேணும். அடுத்து எம்ஜிஆருடைய உயில், நான் இருந்த அன்னைக்கு தலைமை கழகத்தில் ஜனவரி 8ஆம் தேதி 88வது வருஷம் எம்ஜிஆருடைய உயில் படிக்கப்பட்டது. ராகவாச்சாரி வழக்கறிஞர் படித்தார். அதில் என்னோடு இன்றைய தேதிக்கு பயணிக்கிறவர்கள், அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற தலைமை, சத்யா ஸ்டுடியோ 1000 கோடி ரூபாய்க்கு மேல சொத்துக்களை வந்து கட்சிக்கு கொடுத்தார். அப்ப அதெல்லாம் வந்து நிறைவேற்றப்படணும். அது ஜெயலலிதா அம்மா ஏத்துக்கிட்டாங்க. இப்ப நான் ஜானகி அணியில் இருந்தேன். ஜார்ஜி அணி இணைப்புக்கு பிறகு நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நான் போட்டியிட்டேன். நானும் காளிமுத்தும் ஜானகி அணியில் இருந்தவங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க.
அப்ப அந்த ஒரு பெருந்தன்மை இப்ப EPS பெருந்தன்மை வந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இல்லைன்னு நான் சொல்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றேன். எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்க அது கட்டாயம் இருக்கணும். எதிர்பார்ப்புங்கிறது அது ஒண்ணும் அவர் தானம் கொடுக்கறது அல்ல, கட்டாயம் செய்யணும் அதைய. ஏன்னா இது எம்ஜிஆர் கட்சி, கேட்கறதுக்கு எங்களுக்கு உரிமை இருக்கு, அது நடக்கணும். அடுத்து நாளை அப்படின்னு எடுத்தீங்கன்னா கூட எடப்பாடி பழனிசாமி அவருடைய பேச்சு கூட பலமுறை அதிமுக தோத்துருக்கு, எம்ஜிஆர் காலத்திலேயே தோத்துருக்குதுன்னு சொல்லி அந்த நாடாளுமன்ற இதை சொல்றாரு. மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கு. இல்ல அது ஒரு தேர்தல், தொடர்ந்து 7-8 தேர்தல் அல்ல. அப்ப மாறி மாறி வரும். ஒரு முறை தோல்வினா அடுத்த எம்ஜிஆர் காலத்துல வரல, ஒரே ஒரு தேர்தல்ல நாடாளுமன்றத்துல தோத்தோம். அதிமுகவுடைய அரசியல் வரலாறுனா எம்ஜிஆருக்கு அப்புறம் தோக்கும் ஜெயிக்கும் தோக்கும் ஜெயிக்கும். இப்ப தொடர் தோல்வி மாதிரி இல்லைன்றீங்க, அப்படிதான்? அது இல்ல. அப்ப இன்றைக்கு அவர் விடுத்திருக்க வேண்டிய செய்தி என்பது, இப்ப இன்றைய நிகழ்ச்சிக்கு பிறகு அதிமுக தொண்டர்கள் உற்சாகமாக இல்ல அடுத்து 2026 நம்ம ஆட்சி அமைச்சிருவோம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோடு மகிழ்ச்சி வெள்ளத்துல இருக்கிறாங்களான்னா இல்ல. அடுத்து ஜானகி அம்மா நிகழ்வு கூட அது முதல்ல நேற்றெல்லாம் பாத்தீங்கன்னா அதிமுக ஆட்சி பொறுப்புக்கு வரும்னு நம்பிக்கையை தானே வெளிப்படுத்துறாரு இன்றைக்கும். இல்ல, நம்பிக்கை வந்து அவருக்கு இருக்கலாம், அது தொண்டர்களுக்கு இருக்குதா? இப்ப குறிப்பா 2 விஷயம் சார். நீங்க அதானி விஷயத்துல பாஜகவும் தப்பு பண்ணியிருக்காங்க, ஆதாரப்பூர்வமா திமுகவும் தப்பு பண்ணியிருக்கிறாங்க. அப்ப எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தூரம் வேகமா இறங்கி அதை நாடு முழுக்க அந்த 2G கேஸ் போல ஒரு பிரபலியமா அதை எடுத்து அதுல ஸ்கோர் பண்ண வேண்டியவர் நாட்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்ததாகவே தெரியல அவருக்கு. அதை பத்தி ஒண்ணுமே ரியாக்ட் பண்ணல. அப்ப பொதுவா என்ன ஐயப்பாடு வருது? அப்ப இவருக்கு அந்த டீல்ல ஏதாவது பங்கு இருக்கா? அப்ப இல்லைன்னா ஏன் பேசல? நீங்க தாங்க அரசியல் செய்யணும். நாம எதிர்க்கிறது திமுகவையும் பாஜகவையும். இதுல அதானி இதுல கிளியர் எவிடன்ஸோட மாட்டி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும். அப்ப அதை எதிர்த்து களமாட வேண்டிய அதிமுக மௌனமாக இருந்தால் நம்ம எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? அடுத்து மகாராஷ்டிரா திமுகவை எதிர்த்தா மட்டும் போதாதா? பாஜகவையும் சேர்ந்து எதிர்த்தாதான் 2026 எடப்பாடி பழனிசாமி அப்படித்தாங்க சொன்னாரு. பாஜகவை நம்ம எதிர்க்கணும், திமுகவை எதிர்க்கணும். நாடாளுமன்ற தேர்தல்னா பாஜகவை சொல்றதுங்க, ரெண்டையும் எதிர்க்கணும்ங்கிறதான கட்சியினுடைய கொள்கையாக எடப்பாடி பழனிசாமி பிரகடனப்படுத்தினார். அப்ப அந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு மறைமுக தொடர்புல அதுல வந்து ஆதாரப்பூர்வமா மாட்டி இருக்காங்க. அப்ப இது ஸ்கோர் பண்ண வேண்டிய இடத்துல இருக்கிற அதிமுக அதை ஏன் புறக்கணிக்கிறீங்க? அடுத்து மகாராஷ்டிரா தேர்தலில் இருந்து நம்ம என்ன பாடம் கற்கணும்? அப்ப பாஜக இன்னும் சில காலத்துல டெல்லி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏக்நாத் சிண்டேக்கள் உருவாக்கப்படுவார்கள், அஜித் பவார்கள் உருவாக்கப்படுவார்கள் அதிமுகக்குள்ளயா? ஆமா சார், நீங்க அவங்களோட லாஜிக் பார், என்ன ஃபார்முலா அங்க வந்து அவங்க செஞ்சிருக்காங்க. கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் பால் தாக்கரே காலத்தில் எப்படி இருந்தது, அந்த ஒரிஜினல் பால் தாக்கரே சிவசேனா என்ன, ஒரிஜினல் தேசியவாத காங்கிரசுடைய நிலை என்ன, அவர்கள் சிதைக்கப்பட்டு அந்த வாக்கு வங்கி பாரதிய ஜனதா கட்சியால் கைப்பற்றப்பட்டு இன்று ஆளுகிற நிலைக்கு அவங்க வந்திருக்கிறாங்க. சின்ன யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் வெற்றிங்கிறத, சின்னம் யாருகிட்ட கொடுக்கணுங்கிறதையே அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அஜித் பவாருக்கும் சின்ன இருக்கிறவங்க வெற்றி இல்ல. அதைத்தான் இன்னைக்கு ரஜினிகாந்த் சொல்றாரு, உங்க பிரம்மாஸ்திரமே ரெட்டையில தான் அப்படின்னு. உங்க பிரம்மாஸ்திரம் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லல, உங்க பிரம்மாஸ்திரம் ரெட்டலை சின்னம். அப்ப பாரதிய ஜனதா கட்சி ஓடு யார் இணைந்து பயணிக்கிறார்களோ அவர்களிடத்துல கட்சியினுடைய அதிகாரப்பூர்வ சின்னம் சென்றுவிடும். அதை அவங்க மகாராஷ்டிராலேயே நிரூபிச்சுட்டாங்க. அஜித் பவார் தேசியவாத காங்கிரஸுக்கு அதுதான் நடந்தது, சிவசேனாவுக்கும் அதுதான் வந்து நடந்தது. அப்ப ஏன் நாளைக்கு இது அதிமுகவுக்கு வந்து நடக்காது? ஏன் நடக்கணும்? பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க அடிமை சாசனம் எழுதலைன்னா இது நடக்கும், அது அவங்க ஃபார்முலா. ஏன்னா இல்ல கூட்டணிய சொல்றீங்களா அந்த வார்த்தை பயன்படுத்தி? அவங்களை பொறுத்த வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆள நினைக்கிறாங்க. அவங்க ஆள்வதற்கு எதை செய்வதற்கும் அவர்கள் தயங்காதவர்கள் அரசியல் ரீதியா. கேசிபி சார் சொல்றதுல ஒரு விஷயம் இருக்கு. அதானி விஷயத்துல பாஜகவை விமர்சனம் பண்றதுக்கு அதிமுக யோசிக்கிறாங்கன்னா பாஜக கதவை திறந்து வச்சிருக்காங்க. ஆக்சுவலா அதுதான் உண்மை. அதனால விமர்சிக்க பயப்படுறாங்க. அக்னிஸ்வரன் சார், என்ன முக்கியத்துவம் சார்? அதுலேருந்தே தொடங்குவோம். இன்றைக்கு ஜானகி அம்மாள் 100ஆண்டு விழாவை அதிமுக கொண்டாடியதற்கு பின்பாக இருக்கக்கூடிய முக்கியத்துவம். இதில் ஒரு முக்கியத்துவம் இல்லை. அந்த கட்சியினுடைய நிறுவனர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், ஜானகி அம்மா அவங்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாடுறாங்களே ஒழிய இதில் வந்து தன்னுடைய கட்சியினுடைய தலைவர்களுக்கு
அதிமுக என்கிற ஒரு மாபெரும் இயக்கம் 31 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்ட ஒரு இயக்கம் 2026 ஆட்சிக்கு வரவேண்டிய ஒரு இயக்கம் தலைவர்களை நினைவுபடுத்தி அவருடைய வரலாறுகளை நினைவுபடுத்துகிறது. நாமும் அதன் வழியை தான் செல்லுகிறோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, அதில் என்ன கேட்டாங்கன்னா, மீண்டும் மீண்டும் ஜானகி அம்மாளுடைய பெருந்தன்மை குறித்து பேசப்பட்டே இருக்கு. திரு இபிஎஸும் ஏற்கனவே பேசினார், இன்றும் பேசப்படுதுன்னா அந்த பெருந்தன்மை அவருக்கு வேண்டாமா, மற்றவர்களுக்கு தான் வேணுமா, சசிகலாவுக்கு தான் வேணுமா, ஓபிஎஸ்க்கு தான் வேணுமா, அவருக்கு வேண்டாமா? 26 ஆட்சி அமைக்கணும்னா பெருந்தன்மையோடு போனவங்களை சேர்த்தா தானே முடியும் அப்படின்னு கேட்குறாங்களே. அப்போ அதே நேரத்தில் போட்ட வழக்குகள்லாம் வாபஸ் வாங்குறதும் வழக்கை யார் போட்டாங்களோ அவங்க வழக்கை வாபஸ் வாங்கினா இணைத்துக் கொள்வோம் அப்படின்னு சொல்லலாமே. தேர்தலில் ஜானகி அம்மாவும் செல்வி ஜெயலலிதா அம்மாவும் தேர்தலில் நின்று சந்திச்சாங்க சார். ஆனால் நீங்கள் தனியாக சந்திச்சிங்களா? சந்திச்சாங்களே. கட்சி நடத்துனீங்களா? கட்சி தனியா ஆரம்பிச்சீங்களான்னு கேட்டா கட்சி ஆரம்பிக்க மாட்டோம். என்ன நாடாளுமன்றத்துல யார் சந்திச்சா? நாடாளுமன்ற தேர்தல்ல ஓபிஎஸ் தனிச்சு பலாபலம் நின்னுச்சு, குக்கர் நின்னுச்சு, அமமுக எல்லாம் நின்றுச்சு, அதிமுக வென்றுச்சா? அண்ணா உங்க நேரம் வருது. முதல்ல நான் அவங்க 2 பேரும் பேசுறதுக்கு எனக்கு நேரம் கொடுக்கணும். அண்ணன் கேசிபி பேசியது அத்தனையும் கற்பனைவாதம் ஒன்றை தவிர. என்னது? இங்க அதானி, கௌதம் அதானி சித்தரஞ்சன் சாலையில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை ரகசியமாக சந்தித்தார். இதுவரைக்கும் திமுக பேசவே இல்லை, அது வேற விஷயம். ஆனால் பாஜகவும் அதற்கு பிடியாணை கொடுத்திருக்குது, பாஜகவும் பேசல. அப்ப பாசிசம் என்கிற ஒற்றை குறிக்கோள்ல, கொள்கையில பாஜகவும் திமுகவும் மறைமுக கூட்டணி. அது கள்ள. அது ஒண்ணு பேச வேண்டும். நாடு முழுக்க 2G போல தமிழ்நாடு முழுக்க தெருமுனை பிரச்சாரங்கள் நீங்க நடத்தணும். அப்பதான் நீங்க ஆட்சிக்கு வர முடியும். பொறுங்க சார், நீங்க பேசும்போது நான் அமைதியா இருக்கணும். ஆனா நான் பேசும்போது எல்லாரும் குறிக்கணும்னா இதுவே உங்க ஜனநாயகத்தை நீங்க பண்ற பெரிய தப்பு. ஒண்ணு. இப்ப மூத்த பத்திரிகையாளர் பேசும்போது சார் அவர் பேசல, அவர் பேசணும், நீங்க போய் டியூஷன் எடுங்க, உங்கதை கேட்டுட்டு அவர் பேசுவாரு. இதெல்லாம் நீங்க ஒரு கட்சிக்கு பாடம் புகட்ட வேணாம், அவங்களுக்கு தெரியும். சொல்லி முடிச்சேன். ஏன் பாஜக மீதான விமர்சனத்தை இபிஎஸ் வைக்கலன்னா, பாஜக கூட்டணியை வச்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு, அழுத்தம் இருக்கு. இல்லைன்னா பாஜக மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரியான ஒரு பின்புலத்தை செயல்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சின்னம், அதிமுகவுடைய சின்னம் ரெட்டலை பறிபோக வாய்ப்பு இருக்குங்கிறதோட டாட்டோட கனெக்ட் பண்ணி தானே நீங்க இதை பார்க்கணும். அதாவது ஒரு இயக்குனர் ஒரு படத்தை தான் ஒரு வருஷத்துக்கு எடுப்பார். ஆனால் 4 பேரும் சேர்ந்து 4 படத்தை ஒரே நேரத்தில் 10 நிமிஷத்துக்குள்ள எடுத்து சொல்லிட்டே இருக்கீங்க. இதைத்தான் சொல்றீங்க. எந்ததும் கிடையாது. இது பிரம்மாஸ்திரமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதிமுக கட்சி இருக்கட்டும், அது உண்மைதான். ரஜினி வாழ்த்து செய்தியில் சொன்ன இருக்கட்டும், இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி இத்தனை பிரச்சனைகளையும் சந்தித்து சமாளித்து இன்னைக்கு ஒரு இயக்கம் வந்து நடத்திட்டு இருக்காங்கன்னா, இல்ல அது அப்படி நடந்துரும். இல்ல அது ஃபேக்ட் இல்ல. நீங்க மகாராஷ்டிரால ஏக்நாத் ஷிண்டேவுக்கு சின்னம் கை கொடுக்க அவசியமே கிடையாது சார். இன்னைக்கு ஒரு நல்ல நாள், ஒரு நிமிஷம், இது ஒரு நல்ல நாள். இந்த நல்ல நாள்ல நல்லதே நீங்க அடுத்த சுற்றுல எல்லாத்தையும் போட்டு தாக்குங்க. இருங்க, பொறுங்க. இது நல்ல நாள். இந்த நல்ல நாளில் நல்ல செய்தியை நான் பேசணும் நான் நினைக்கிறேன். ஒரு மூத்த பத்திரிகையாளர் சொன்னாரு, என்னிடம் ஆதாரம் இருக்கு, திரு ஆர்.எம். வீரப்பன் பேசின ஆதாரம் இருக்கு, திரு சேடபட்டி முத்தையா அவர்கள் பேசிய ஆதாரம் இருக்கு. ஆனால் அந்த இதுவே எபிசோட அவர்கள் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு. நீங்க வச்சிருக்கிற ஆதாரம் அது வரலாறு. வரலாறுகளை யாரும் தவிர்க்கவெல்லாம் முடியாது. நீங்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், நீங்கள் நினைத்தாலுமே வரலாறை தவிர்க்க முடியாது. ஆகையினால அதன் அடிப்படையில் 100ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறாங்க. நீங்க 2017 உங்களுக்கு வந்து அந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய விழா கொண்டாடப்பட்டது, நாடு முழுக்க வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இன்னைக்கு வந்து சென்ட்ரல் ரயில் நிலையத்துக்கு இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி பேர் வச்சிருக்கிறாங்க. ஆக எல்லாம் பெரிய தலைவர்கள் வரல, ஒரு நாடு அறிந்த விழாவாக இதை மாற்றுவதற்கு அதிமுக முனைப்பெடுக்கல. திரு எம்ஜிஆர் யாரை அழைக்க வேண்டும், திருமிகு ஜானகி 100ஆண்டு விழாவும் நாடு முழுவதும் பேசப்பட்ட விழாவாக இல்லையேன்னு அவர். அது உங்களுடைய பார்வை. ஆனால் நீங்கள் அரசியல் கட்சி நடத்தவில்லை, நீங்கள் அரசியல் கட்சி நடத்த போவதும் இல்லை, நீங்கள் ஆட்சிக்கு வரப்போவதும் இல்லை. அப்படி பார்த்தா நாணய வெளியீட்டு விழாக்கு இந்திய நாட்டினுடைய பிரதமர் என்று 2019 சொன்ன போது அப்போ அவரை ஏன் அழைக்கல? அப்படி பார்த்தா நீங்க நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ஏன் அழைக்கல? அவங்க தான் அனுமதி கொடுத்தாங்க. அப்போ நீ இந்திய நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் கூப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி அந்த துறை நான் கேட்டது, அந்த துறையின் அமைச்சரை அழைத்தீர்களா? அதை பத்திலாம் பிரியன் சார் பேச மாட்டாரு. ஆனால் அதிமுக மட்டும் கண்குத்தி பாம்பாக கொத்திக்கொண்டே நாகப்பாம்பாக இருந்தால் இவைகள் எல்லாம் அந்த கட்சி பார்க்கணும். இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. கட்சியுடைய நலன். ஐயோ சார்
தப்பா புரியாதீங்க சார். கட்சி நலன்னா அந்த எபிசோடை எடுக்கலாம்னு சொல்லி எந்த தலைவர் அந்த கட்சியினுடைய இடத்தை வாங்கி கட்டடத்தை கட்டி கொடுத்தார்களோ, கட்சி பிளவடைந்திருக்க வேண்டியதில்லைன்னாரு அவரு. இன்னொன்னு இல்ல நீங்க கட்சி பிளவே கூட நடந்திருக்க வேண்டியது அதிமுக மீது அக்கறை நடக்கலையா? நடந்துச்சுல, நடந்தது எப்படி தவிர்க்க முடியும்? அதிமுக மீது அக்கறை இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? அவர் என்ன சொன்னார்னா பைபோலார் பாலிடிக்ஸ், இருதுருவ அரசியல், திமுக அதிமுகங்கிறது இங்க நிலை பெறணும்னா அதிமுக வந்து ஆட்சி பொறுப்புக்கு வரணும், இல்ல அவங்க வந்து ஒன்று சேர்வதன் மூலமா தான் அதை சாத்தியப்படுத்தணும்னு சொல்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலும் 2021 சட்டமன்ற தேர்தலும் இங்க அதிமுக திமுக இருதுருவ அரசியல் தானே. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டினுடைய கன்னியாகுமரி நம்ம சென்னை எடுத்துட்டு கும்மிடிப்பூண்டி வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய குடும்பத்திலிருந்து அதிமுக என்கிற குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் எந்த தொண்டன் வேண்டுமானாலும் முதலமைச்சராகலாம். ஆனால் திமுகவில் கருணாநிதி குடும்பத்தில் இருந்து தான் முதலமைச்சராக முடியும். இரண்டு துருவ. தேசிய ஜனநாயக கூட்டணி 18% வாக்குகள் வாங்கியாச்சு, அவங்க அதை நிரூபிச்சுறாங்க. திரு விஜய் இப்போ களத்துக்கு புதுசா வந்த பிறகு இன்னமும் இருதுருவ அரசியல் தன்மைக்குள்ளே தான் அதிமுக நின்னுட்டு இருக்குங்கிறது வந்து 26 தான் நிரூபிச்சு காமிக்கும். குறைவுன்றதுனால தான் அவங்க சொல்றாங்க 1000 கட்சிகள் வரட்டும். ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் செஞ்ச அந்த தியாகமும் அந்த மனிதநேயமும் அந்த வறியவர்களுக்காக ஒரு கட்சி நடத்தப்படுதுன்னா அது அதிமுக தான். இப்ப மட்டும் இல்ல, இன்னைக்கு தலைமைகள் மாறிக்கலாம், நாளைக்கும் இந்த தலைமைகள் மாறும். ஆனால் எந்த தொண்டன் வேண்டுமானாலும் அங்க அமைச்சராகலாம், முதலமைச்சராகலாம். அதுதான் தமிழ்நாட்டு குடும்பத்தின் கட்சி அதிமுக என்பதைத்தான் இந்த நூற்றாண்டு விழாவில் இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. ஒன்றிணைக்க வேண்டிய அவசியமும் இல்ல, இருதுருவ அரசியலுடைய தன்மையும் மாற போறது இல்லைன்றீங்க. ஒன்றிணைக்க வேண்டிய அவசியத்தை பத்தி நீங்க பேசவே வேண்டாம், வேண்டியதில்லை. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, அது மட்டுமில்ல 2 பொதுக்குழு, இவற்றையெல்லாம் ஒரு பொதுக்குழு நடத்துங்க ஐயா திருநாவுக்கரசர் மாதிரி, அல்லது நீங்க தனிச்ச கட்சி ஆரம்பிச்சு போய் நின்று அப்ப பாத்தீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாங்கள் தனித்து நின்று இவ்வளவு 35 மாவட்ட செயலர்களுக்கு ஆதரவு கொடுத்துறாங்கன்னு செயல்படுத்துங்கள். செல்வி ஜெயலலிதா அம்மா கிட்ட இருந்தது மாதிரியே இப்பயும் இருக்கலாம் என்று நினைத்தால் அது அரசியல் அல்ல, அது அரசியல் அழுத்தம். அரசியல் கட்சி ஆரம்பிச்சு அதுல இது பண்ணா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அது ஏற்றுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அதுக்கு நீங்க போகவே மாட்டீங்கன்னு எல்லாத்தையும் தெரியும். அதிமுக ஒரு தேர்தலில் ஜெயிக்குது தோக்குது, ஜெயிக்குது தோக்குது. திரு எம்ஜிஆருக்கு அப்புறம் அப்படி மாறி மாறி வெற்றி தோல்வி வந்துச்சு, பரவாயில்ல. ஆனா திரு இபிஎஸ் காலத்துல தொடர் தோல்விங்கிறது இந்த வார்த்தையே தப்பு சார். என்ன சார் தொடர் தோல்வி? என்ன 2021 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சு அது தொடர் தோல்வியா? 10 ஆண்டு கால ஆட்சிக்கு பிறகு ஒரு கட்சி எதிர்கட்சியா 75 சட்டமன்ற உறுப்பினர், அது தொடர் தோல்வியா? இப்படி ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்கன்னே தெரியல. இது அரசியல். அரசியலில் நீங்க அவங்க மட்டும் தப்பா எடை பாக்குறீங்க. இதே வந்து நீங்க தொடர் வெற்றி அப்படின்றீங்க. தொடர் வெற்றி நாட்டு மக்களுக்கா அல்லது திமுக கூட்டணி கட்சிகளுக்கா? அதை யாரும் பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. பொறுப்புக்கு வரணும்ல ஏடிஎம்கே வரும், உறுதியாக வரும். வருவதற்கு இந்த ஊழல், கௌதம் அதானி ஊழலை அதிமுக எடுத்து கையில் சுத்துவதை பொறுத்துத்தான். இது மாதிரி நிறைய இருக்குது. ஆனால் நீட்டு விளக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேவையானது எல்லாம் புழுதே இருக்கு. என்னடா இது எல்லாம் கூட்டணி பலமா இருக்கும், கூட்டணி பலமா இருக்கும். ஆனா என்றைக்கும் திமுக தான் பலமாக இருக்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் பலமாக இருக்கிறார்கள் அப்படி சொல்லவே மாட்டேங்கிறாங்களே. ஆனால் அதிமுக இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்ததற்கு தனிச்சே நிக்குதுன்னு சொன்னா யார் வந்தாலும் கவலை இல்ல. பெரிய வெற்றி இல்லையா திரு தனியரசு? தனிச்சு நின்னு களம் காண போறோம், மீண்டும் ஆட்சி பொறுப்புக்கு 26ல் வருவோன்றதே பெரிய நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ஐயா, இன்னைக்கு வந்து ஒரு மகத்தான மக்கள் தலைவர், மனிதநேய பண்பாளர் ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயாவுடைய அந்த நேர்மறையான அந்த குணாதிசயங்களுக்கு ஏற்ற மிகச்சிறந்த நற்பண்புகளை வடிவமாக இருக்கிற அம்மா ஜானகி அம்மாவுக்கு இன்றைக்கி 100ஆண்டு விழா. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுச் செயலாளர் மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, மகிழ்ச்சி. ஆனால் நோக்கம் இப்போ வந்து அம்மா வந்து புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவரோடு ஜானகி அம்மா அவர்களுக்கான அந்த நற்பண்புகளை வெளிப்படுத்துகிற மேடையாக அல்லது விழாவாக எடப்பாடி அல்லது அதிமுக பயன்படுத்தியதா அப்படின்னா நேர்மாறான சிந்தனை உள்ள நெகட்டிவ் தாட் இருக்கிற ஒரு எடப்பாடி இந்த விழாவை முதல்ல நடத்தியிருக்கிறதே அந்த அம்மாவுக்கு தாழ்வு. புரட்சி தலைவருக்கு, புரட்சி தலைவி அம்மா, புரட்சி தலைவரோடு இருந்து இந்த கட்சியின் நலன் கருதி இப்போ கேசிபி எல்லாம் சொன்ன மாதிரி ஒரு நெருக்கடி பிளவு வந்துச்சு. இல்லை, அப்போ பெருந்தன்மை இருக்கிற
இல்ல இருப்பதாக சொல்லப்படுற திரு ஓபிஎஸ்ஓ திருமிகு சசிகலாவோ இப்படி ஒரு விழாவை எடுக்கல இல்ல, திரு இபிஎஸ் தானே எடுக்கிறாரு இந்த நிகழ்ச்சி. ஐயா இவங்க ஏற்கனவே செயற்குழு பொதுக்குழுவில் போட்டு ஒரு தோல்வி நிலையில் தொண்டர்கள் எல்லாம் சோர்ந்து போய் 10 தேர்தலுக்கு மேலாக ஜானகி அம்மா படத்தை வச்சாவது கும்பிட்டீங்களா, மலர் போட்டீங்களா, அதை சொல்லுங்க. தப்பிச்சு ஓடுவார் அண்ணன், இதுக்கு பதில் சொல்லுங்கண்ணே. இல்லை அது தொடர்ந்து தோல்வியினுடைய நிழலிலேயே வாழுகிற எடப்பாடி. அப்படி எடப்பாடியினுடைய அந்த பிடிவாத போக்கு, இந்த ஒரு மென்மையான அந்த அந்த தலைவியினுடைய இந்த நூற்றாண்டு விழாவிலையாவது ஏதாவது மனம் மாறும்னு நம்ம எல்லாரும் எதிர்பார்த்தோம். எந்த மாற்றமும் இல்லை, எடப்பாடியிடமும் இல்லை. எடப்பாடியினுடைய அந்த கருத்தை, உணர்வுகளை அப்படியே பிரதிபலிக்கிற, எடப்பாடி எப்படி கட்சி இணையணும், ஆட்சிக்கு வரணும்னு யாராவது சொன்னால் உணர்ச்சி வசப்படுவாரோ அதே உணர்ச்சியை எங்கள் அக்னீஸ்வரனும் கொதிச்சு எழுந்து தடுக்கிறாருன்னா இந்த கட்சியை யார் காப்பாற்றுறது? 3 பேர் ஏத்து பேசினா 2 கோடி பேர் இல்லை நீங்க மண்டை ஆட்டிட்டு போவா, ஆமா சாமி போடவா? எடப்பாடி மண்டை ஆட்டாம கொதித்தெளிஞ்சு ஒற்றுமையை தடுக்கிறாரு. நாட்டு மக்களுக்கு, தொண்டர்களுக்கு நல்ல செய்தியை சொல்லாம தொடர்ந்து தோல்வியிலேயே நீங்கள் மகிழ்கிறீர்கள் என்றால், இன்பம் காண்கிறீர்கள் என்றால் இந்த கட்சி உங்க சொத்து அல்ல. போட்ட வழக்குகள் எதையுமே திரும்ப பெறாம மீண்டும் மீண்டும் இணைப்பு குறித்தே பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்கிறாருல, அதுல லாஜிக் இருக்குல்ல. நாங்க போட்ட வழக்கெல்லாம் திரும்ப பெற்றுட்டோம், நாங்க உண்மையான அதிமுக தான், ஒன்றிணைணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம் அப்படின்னு பெருந்தன்மையோடு வந்தாதானே அரவணைச்சிக்க முடியும். நல்ல தலைவனுக்கு எந்த பதவி வேண்டும் அல்லது பதவியே வேண்டாம் அப்படியே சொல்றீங்களா? எதுவும் சொல்ல மாட்டீங்க. இருங்க ஐயா, 99 விழுக்காடு நிர்வாகிகள் உங்களிடத்துல தான் இருக்காங்க. சின்ன இருக்குது, மத்திய அரசாங்கத்தினுடைய மோடி ஐயாவுடைய உங்களுடைய அன்பு, பாசம், பாதுகாப்பு இருக்குது, எல்லாம் இருக்குது. பலகீனமானவங்க தான் இப்போ உங்கள் பாணியில், உங்கள் பார்வையில் சின்னமா, டிடிவி, ஓபிஎஸ். ஏன் நாங்கள் அவங்களெல்லாம் இணைச்சி அவர் கேசிபி சாரையும் இல்லை, கேசிபி ஐயா அவங்க நம்ம அவங்க எல்லாம் ஒன்றுபட்டு அதிமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுல மனப்பூர்வமாக, உணர்வுபூர்வமாக கட்சியை நேசித்து, தலைவர்களை நேசித்து, அதனுடைய சித்தாந்தங்களை, கொள்கைகளை நேசித்து அது வலிமை பெறணும், நாட்டு மக்களின் நலன் கருதி அப்படிங்கிறதுல ஐயா உறுதியாக இருக்காங்க. அந்த பரப்புரையை நாங்கள் தொடர்ந்து நடத்துகிறோம். அது ஒரு காலத்தில் அதுக்கு தடையாக இருக்கிற ஒரே ஆள் எடப்பாடி தான், வேறு யாருமே இல்லை. அப்புறம் எடப்பாடிக்கு ஆதரவாக பேசுகிற எங்கள் அக்னி ஐயா மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. பொன் வில்சன், இவர் நம்ம கலையண்ணா, ஒரு 3-4 பேர். இவங்க தான் இந்த ஆலோசகர்கள். எடப்பாடியை திருந்தாமல் பார்த்துக்கிறதும் இவங்க தான். அப்போ எடப்பாடியுடைய மனம் மாறாமல் இவ்வளோ பெரிய கட்சி எப்படி ஆட்சிக்கு வரும்? அது மட்டும் இல்லையா, இப்போ நாங்கள் உலகமே எடப்பாடிக்கு புத்தி சொல்லுது. இல்லை, நீங்கள் சொன்ன சசிகலாவோ, ஓபிஎஸ்ஓ, டிடிவியோ வந்தால் பலம் பெறுவோன்னு அவருக்கு நம்பிக்கை இருந்தால் தானே. அவருக்கு இவங்கெல்லாம் பலவீனமானவர்கள், இவங்கக்கிட்ட எந்த விதமான வாக்கு வங்கியும் இல்லை, ஒரு பொதுக்குழுவை கூட நடத்த முடியாத பலமில்லாதவர்கள்னு நினைக்கிற போது அவங்களால எந்த பயனும் இல்லை வந்தான்னு நினைக்கிறவரை நம்ம எப்படி பொதுக்குழு நடத்த வேணான்னு சொல்லி அவங்க 2 பேர்கிட்டையும் ஐடியா கொடுக்கறது அண்ணன் தனியார் சண்டம் தான், அவங்களுக்கு எடுக்கிறது தனியார் சண்டம் தான். அதையும் நான் சொல்லிடுறேன், நாட்டு மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. எங்கள் அக்னியா சொன்ன மாதிரியே நான் ஓபிசியா போய் பார்த்து அந்த பிரிவு வந்த பொழுது நீங்கள் நீதிமன்றத்துக்கு போங்கன்னு கிரீன்வே சாலையில் சொன்னேன். உறுதியாக உங்களை கட்சி விட்டு நீக்கிடுவாங்க, எதிர்த்து நீங்கள் மிக உறுதியாக ஃபைட் பண்ணுங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் அதை தொடர்ந்து நடத்துகிறாரு. மகிழ்ச்சி. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் மிக இலகுவாக எடப்பாடி எல்லாம் ஜஸ்ட் லைக் தட் தள்ளி விட்டு போயிருப்பார். எனக்கு ஓபிஎஸ் என்ன பிடிச்சதே அதுதான். நீங்கள் ரொம்ப உறுதியாக எடப்பாடியை என்னுடைய உறவு இல்லாமல், இணைப்பு இல்லாமல், நீ ஒரு காலம் இந்த அதிகார நாட்காலியை கைப்பற்ற முடியாதுன்னு உறுதியாக இருக்கல நான் ஓபிஎஸ். அதுதான் அவருக்கு புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த வழி, அந்த பக்தர்கள், தொண்டர்கள், இப்போ எங்கள் கேசிபி ஐயா மாதிரி நாங்கள் ஒன்றுபட்டு பேச. நீங்கள் ஓபிஎஸ் ஆதரவாக போயிட்டீங்களாண்ணே? இல்லை ஏன் கருத்து அப்புறம் சேர்க்குறீங்க? ஒன்றா இருக்குன்னு கேசிபி என்ன ஓபிஎஸ் வேண்டான்னு சொல்கிறாங்களா, சின்னமா வேண்டான்னு சொல்கிறாங்களா, டிடிவி வேண்டான்னு சொல்கிறாங்களா? கட்சினா எல்லாம் இருக்குது, என் குடும்பத்திலேயே இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு கட்சியில் கருத்து வேறுபாடு இல்லாமல் யாருக்கும் எஸ்டிஎஸ்ஐயாவை எம்ஜிஆர் ஐயா ஏற்றுக்கலையா, திருநாவுக்கரசு ஐயாவை, நெடுஞ்செழியன் ஐயாவை முடியலாம் சொன்னாங்க. அதை விட கடுமையான வார்த்தை யாராவது பேசியிருக்க முடியுமா? ஏற்றுக்கலையா அம்மா? அதுதான் பெருந்தன்மை. அதுதான் இன்றைக்கி அம்மா மிகப்பெரிய உயர்ந்த இடத்துலேருந்து உலகத்திற்கு வழிகாட்டுகிற சமூக நலத்திட்டங்களை தந்தாங்க. எடப்பாடிக்கு அந்த குறைந்தபட்ச ஒரு நேர்மை, ஜனநாயக பண்பு, விட்டு கொடுக்கறது இதெல்லாம் வேணும். ஆனால் ஜானகி அம்மா அதனுடைய மொத்த வடிவமாக இருக்கிறாங்க. அவங்களுடைய 100ஆண்டு விழாவில் கூட இரக்கம் இல்லைன்னா அப்படின்னா எதுக்காக விழா நடத்துகிறோம்னே எடப்பாடிக்கு தெரியல, அந்த எடப்பாடியோடு இருக்கிற நிர்வாகிகளுக்கும் தெரியல. கொடுமை. அக்கினி மாதிரியே அந்த கூட்டம் அங்கேயும் கைதட்டுது எடப்பாடியை. அது எப்படி அந்த கூட்டத்தை, அது யாருமே அதில் ஒரு பண்பட்டவர்கள் இல்லையங்கிறது தான் வருத்தம். ஏன்னா இரக்கத்துக்கும் மனிதாபிமானத்துக்கையா நான் எனக்கு தெரிய வள்ளலார் இயக்கத்தில், ஜீவகரணி இயக்கத்தில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதின்னு சொன்ன அந்த வள்ளலார் அவனுடைய அந்த ஆன்மீக தத்துவத்தை அரசியலிலிருந்து வெளிப்படுத்த முடியும்னா அது அதிமுக தான். உலகத்திலேயே அப்படி ஒரு கட்சி. அப்படி ஒரு கட்சிக்கு எடப்பாடிக்கிற மாதிரி இப்படி ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு சுப்பீரியர் ஃபோர்ஸ்
அல்லது ஒரு பவரில் இருக்கிறது தான் இந்த கட்சியினுடைய எழுச்சிக்கும் சரி. எழுச்சிக்கு தடையாக இருந்து கொண்டு வீழ்ச்சியை தொடர்ந்து நுகர்ந்து மகிழ்கிறது இருக்குதுல்ல, அதுதான் பெரிய கொடுமை. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது, சர்வாதிகாரத்தினுடைய வெளிப்பாடுங்கிறதுனால அதை கண்டிக்கிறோம். எடப்பாடி திருந்தணும், மாறணும்னு சொல்கிறோம். திரு பிரியன், பாஜக அதிமுக கூட்டணி உருவாகலைன்னா அதிமுகக்குள்ள பிளவு வரும், கட்சி பிளவு வரும், சின்னம் வந்து ஃப்ரீஸ் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. இதில் திரு ஏக்நாத் ஷிண்டே, திரு அஜித் பவாருங்கிற உதாரணத்தை நம்ம எடுத்துக்கிறோம். திரு ஏக்நாத் ஷிண்டேயும் திரு அஜித் பவாரும் ஆட்சி பொறுப்புலையே இருந்தாங்க, அதோட எலெக்ஷனை சந்திச்சாங்க, அதனால் அவங்களால அதிகமான இடங்கள் பெற முடியுது. திரு அஜித் பவார் வந்து நிறைய சதவீத வாக்குகளை வாங்குறார் சரத்பவாரை விட. ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரி நடப்பதற்கான அந்த முகாந்திரமே இல்லையே. ஏடிஎம்கே வந்து ஆட்சி பொறுப்பில் இல்லாத ஒரு சூழலில் இவங்களை மீண்டும் வந்து பிளவுபடுத்துவாங்க, சின்னத்தை ஃப்ரீஸ் பண்ணுவாங்கன்றதுல என்ன பொலிட்டிக்கல் கெயின் இருக்க போகுது? ஐயா, அது உதாரணம் ஆர்கே நகரில் முடக்கப்பட்ட பொழுதுயா, இப்போ ஐயா சொன்னதே தான். அப்பவும் பாஜக ஆதரவில் தான் எடப்பாடிகிட்ட ரெட்டலை போகுது. இல்லை, கூட இருந்து வாங்கி கொடுத்தது தனியார் சன்னை. ஏன் இந்த சந்தேகம்? இவர்தான் சாட்சி. இல்லை, இப்போ பாஜக வந்து ஒரு கூட்டணியை வந்து கட்டமைக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அதிமுக விரும்பல. அதிமுக வந்து விரும்பலன்னு வெளியில சொல்லிட்டு இருக்காங்க. தாவேகா வந்து கதவை மூட்டாங்க வச்சுக்கோங்க கடைசி கட்டத்தில். அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஒரு நெருக்கம் வரதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. அது இல்லைன்னு மறுக்க முடியாது. அரசியலில் எது வேணால் நடக்கலாம், எந்த நேரத்தில் வேணாம். திமுகவும் பாஜகவும் ஒன்றா சேராதான்னு அகிரி கேட்பாரு. நான் மறுக்கல, அதையும் அவர் சொல்கிறதையும் நான் ஒத்துப்படாது. ஏன்னா அரசியலில் எது வேணால் நடக்கலான்றதான் பாயிண்ட் ஆக்சுவலாக. ஏன்னா ஆனால் நடக்கலான்னா உங்களுடைய ஓட் பேங்க் போகிற அளவுக்கு யாரும் பண்ண மாட்டாங்க. ஒரு கட்சி பண்ணது திமுகவும் பாஜகவும் சேர்ந்தா திமுகவோட ஓட் பேங்க் காலி ஆகிடும். பட் அதிமுக பாஜக சேர்ந்தா 75 இடங்கள் வாங்கினாங்கல்ல, தினகரன் சேர்ந்தா 30 இடங்கள் கூட வாங்கியிருப்பீங்கல்ல. ஓட் பேங்க் வந்தது உங்களுக்கு ஆக்சுவலாக. அதனால தான் அந்த பாசிபிலிட்டி நம்ம சொல்கிறோம். அதிமுக பாஜக பாசிபிள். ஏன் திமுக பாஜக நடக்காது, ஏன் அதிமுக பாஜக நடக்கும்னா நீங்கள் ஓட்டு வாங்கி 75 அதிமுக ஒருங்கிணைப்புலையும் திரு இபிஎஸ்க்கு விருப்பம் இல்லை, பாஜக கூட்டணியிலையும் விருப்பம் இல்லை. ஆனால் ஒன்று பாருங்க, அரசியலில் வந்து சொல்கிற வார்த்தைகளோட சொல்லாத வார்த்தைகளுக்கு தான் மதிப்பு அதிகம். இப்போது அதானி இருக்காரு, அதானி விஷயங்கள் இருக்குல்ல, அதை பற்றி நீங்கள் பாஜக பற்றி பேசாதே இருக்கீங்க இல்லையா? அப்போ சொல்லாத ஒரு விஷயம் இல்லை அது. அப்போ அதை வச்சு நம்ம ஒரு கால்குலேஷன் போட வேண்டிய அவசியம் இருக்குல்ல. ஏன் நீங்கள் பாஜக பற்றி பேச மாட்டேன்னீங்க? இன்றைக்கி வந்து சோலார் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அதுதான் ஊழலோட மையமாக இருந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டில். அது எரிசக்தி, மத்திய எரிசக்தி துறை, அப்புறம் சீஃப் பிரைம் மினிஸ்டர். இதை பற்றிலாம் நீங்கள் ஏன் பேச மாட்டேன்றீங்க? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டையும் சேர்த்து நீங்கள் அட்டாக் பண்ண வேண்டிய ஒரு சமயம் இது. ஏன் ரெண்டுத்தையும் சேர்த்து அட்டாக் பண்ண வேண்டிய இடத்துல நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கீங்க? திரு கேசப், அதோடைய தொடர்ச்சி தான் நீங்கள் சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் வரலைன்னு தானே பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னாங்க. இப்போ மீண்டும் அந்த மாதிரியான ஒரு முயற்சியை ஏடிஎம்கே எடுக்குமா சட்டமன்றத்திற்கு? நீங்கள் மகாராஷ்டிரா எலெக்ஷன் எடுத்தீங்கன்னா பாஜக ஃபாலோ பண்ணது 3 ஃபார்முலா. ஐடியாலஜி, சித்தாந்தம், இந்துத்துவ சித்தாந்தம், அப்புறம் அந்த மகளிருக்கு அந்த டெவலப்மெண்ட் ஒர்க், பாலிடிக்ஸ், அடுத்து கிரவுண்ட் லெவல்ல பெனிட்ரேஷன். இந்த 3 தான் அங்க ஃபாலோ பண்ணாங்க. திமுக இப்ப அதை நோக்கி தான் திமுக இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதைத்தான் எக்ஸாக்டா திமுக திராவிட சித்தாந்தம் அப்படிங்கிற அந்த சித்தாந்தம் ஒரு நிறைய எதிர்ப்பு இருந்தா கூட அந்த வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி ஃபோக்கஸ்டா அந்த டெவலப்மெண்டல் ஒர்க், கிரவுண்ட் லெவல் ஒர்க், இதில் தான் அவங்க இருக்கிறாங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிராவில் என்ன சக்சீட் பண்ணாங்களோ அதே ஃபார்முலாவில் தமிழ்நாட்டில் செய்வாங்க. அப்போ களம் எப்படி போகும்? பாஜக கூட்டணிக்கும் திமுக கூட்டணிக்கும் என்று அமைவதை திமுகவும் விரும்புது, பாஜகவும் விரும்புது. இதுல இப்போ புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ ஜானகி அம்மாவுக்கோ திமுக பாஜகங்கிற இருதுருவ அரசியல தான் திமுகவும் விரும்புதா? ஆம், திமுக நிச்சயமாக அதைத்தான். ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுறது எல்லாமே பாருங்களேன். அதாவது இப்ப நேத்து கூட பேசியிருப்பாரு, கலைஞர் புகழ் பரப்ப இந்த சித்தாந்தத்தை நம்ம கொண்டு போய் சேர்த்தணுங்கிறது. திராவிட சித்தாந்தம் என்பது திமுகவுக்கு மட்டுமே சொந்தமானது அல்ல. திராவிட சித்தாந்தத்துல பயணிக்கிற இரட்டை குழல் துப்பாக்கியாகத்தான் அதிமுகவும் திமுகவும் பயணித்தது இதுவரை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலையும் சரி, அம்மா காலத்திலையும் சரி. ஆனால் அது முழுமையாக திமுகவுக்கே திராவிட சித்தாந்தம் சொந்தம் அப்படிங்கிறத திமுக இப்ப கையில் எடுத்திருக்கிறாங்க. அதை கவுண்டர் பண்ண வேண்டிய இடத்துல நம்ம கவுண்டர் வந்து, அதாவது அதிமுக இருந்து அதை சரியாக அதை வந்து முன்னெடுப்ப பாஜகவை தீவிரமா அதிமுக விமர்சிக்கணும்ன்றீங்க. ஆமா, பாஜக, அதாவது பாஜகவையும் விமர்சிக்கணும், திமுகவையும் வந்து விமர்சிக்கணும். இப்ப கடந்த 2 வாரங்களா பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலினும் திரு இபிஎஸும் பரஸ்பரம் விமர்சிச்சுக்கிறாங்க.
அப்ப அந்த இருதுருவ அரசியலுடைய தன்மையை ரெண்டு பேரும் தக்க வச்சுக்கிறதுக்காக இவ்வளவு கூர்மையா விமர்சிச்சுக்கிறாங்களா? அதுதானே மக்கள்கிட்ட பார்க்கப்படும். இங்கேயே பாஜகவை கொண்டு வந்து உள்ள சேர்க்கிறீங்க. ஏன்னா மகாராஷ்டிரால கிட்டத்தட்ட 2 அணிகள் தான். அதனால அந்த சித்தாந்த அரசியல்ல ஜெயிச்சாங்க சரி பாஜக. இங்க வரும்பொழுது மூன்றாவது போட்டி அதிமுக 1, புதுசா விஜய் 1. அப்ப 4 ஃபேக்டர் இருக்குது. அப்ப இந்த 4 ஃபேக்டர் இருக்கையில எனக்கு தெரிஞ்சு பிரியன் சார் சொல்ற கருத்துல எனக்கு உடன்பாடு இல்லை. நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி பாஜகவோடு கூட்டணி வைக்க மாட்டார். நிச்சயமா வைக்க மாட்டார். அதுல அவர் உறுதியா இருக்கிறாரு. அந்த ஒரே நிலைப்பாட்டுக்காகத்தான் நான் திரு எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறேன். என்றைக்கு அவர் பாஜகவை எதிர்த்தாரோ அன்றையிலிருந்து அந்த நிலைப்பாட்டுக்காக நான் இவர் அதிமுகவை ஒருங்கிணைச்சா போதும், ஒரு மெகா கூட்டணி அமைச்சா போதும், பாஜக அல்லாத கூட்டணி. அதாவது இப்ப அக்னீஸ்வரன் சொல்றாரு இல்லையா, வழக்கு வாபஸ். நீங்க ஜானகி அம்மா காலத்துல கூட இணைந்த பொழுதுதான் வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது. இணைகிறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாம் வாங்கிட்டு வாங்க, அதுக்கப்புறம் நான் கருணை காட்டுறேன் அப்படிங்கிறது அல்ல. அடுத்து ஆளுங்கட்சிக்கு எதிர்கட்சிக்கும், ஆளுங்கட்சியா இருக்கிற திமுக என்ன நினைக்கிறாங்க, பணபலம், அதிகார பலம், இதை வச்சு அவங்க மீண்டும் ஆட்சிக்கு வந்துடணும்னு நினைக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி என்ன நினைக்கணும், ஆளுங்கட்சிக்கு எதிரான அத்தனை ஓட்டையும் நம்ம ஒரு சேர ஒரு தொகுதியில ஒரு ஓட்டு கூட சிதறாம தொகுதி வாரியா பூத்து வாரியா ஒருங்கிணைச்சா மட்டும்தான் ஆளுங்கட்சியை நம்ம வீழ்த்த முடியும். அப்ப பாஜகவை தவிர்த்து மிச்சம் எல்லாரையும் இணைக்கணும்னா விஜய் வரலன்ட்டாரு, சீமான் வரலன்ட்டாரு. அப்ப பாஜக கூட்டணியில பாஜகவை தனிமைப்படுத்தி மிச்ச இருக்கிற எல்லாரையும் நம்ம இணைச்சு ஒன்றுபடுத்தினால்தான் நீங்க தலைவர்களுக்கு இப்ப பிரியன் சொன்னார் இல்லையா, நீங்க எம்ஜிஆருக்கு பிரைம் மினிஸ்டர் கூப்பிட்டீங்களா, பிரசிடென்ட கூப்பிட்டீங்களா, அது அல்ல அவர்களுக்கான புகழஞ்சலி. அவர்களுக்கான புகழஞ்சலி என்பது எம்ஜிஆருடைய ஆட்சி இன்னும் 100 ஆண்டு காலத்துக்கு தமிழ்நாட்டில் நடந்ததுன்னா அதுதான் நீங்க அவருக்கு செய்யற புகழஞ்சலி. நீங்க ஒரு படம் வச்சீங்களா, மாலை போட்டீங்களா, பாராட்டு விழா நடத்தினீங்களா, இது அல்ல. அப்ப நீங்க உங்களுடைய நோக்கம் பாண்டிச்சேரியில ஆட்சி பொறுப்புக்கு, பாண்டிச்சேரியில ஆட்சி கம்ப்ளீட்டா காலி ஆயிருச்சு, நாடாளுமன்றத்தில் நம்ம 0. இன்னும் இருக்கிற ஒரே வாய்ப்பு 2026 இந்த ஆட்சியை நாம பிடிக்க போறோமா இல்லையா? திரு அக்னீஸ்வரன், இந்த அபாயம் புரிஞ்சிருக்கா ஏடிஎம்கேக்கு? இப்ப அவங்க பேசுறத ஃபேக்ட்னு நினைக்கிறீங்களா, இல்ல கற்பனை அடிப்படையில தான் பேசுறாங்க நீங்க நினைக்கிறீங்க? இல்ல, இந்த ஆய்வு இந்த ஆராய்ச்சி எல்லாம் அதிமுக செய்து கொண்டு தான் இருக்கும். சும்மா ஏனோ தானோ என்றெல்லாம் நடத்துகிற ஒரு இயக்கம் அல்ல. லாபகரத்துக்காக அதிமுக ஆதரிக்கிறவனும் நானும் கிடையாது. ஆகையினால புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா அம்மா, மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர், இவங்க எல்லாம் தமிழ்நாட்டு நலனுக்காக இருக்கிற ஒரு கட்சி என்பதில் தான் நான் ஆதரிக்கிறேன். ஒன்று, மூத்த பத்திரிகையாளர் பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் பேட்டி எடுத்திருக்கிறாரு. ஆனால் சில தவறுகளை அப்படியே வெண்ணெயில் அப்படியே ஊசி ஏற்றுற மாதிரி ஏற்றிட்டு போயிடுறாரு. 2019 அதிமுக பாஜக கூட்டணி 19%. அது பிரதமரை தேர்ந்தெடுக்கிற தேர்தல். ஆனா 2021 அதிமுக பாஜக கூட்டணி, ஆனா பாஜக எடுத்த வாக்கு சதவீதம் எத்தனை? 2.6. அதிமுக எடுத்த வாக்கு சதவீதம் எத்தனை? 33.4. அப்ப மாநில தேர்தல் என்று வருகிற போது மக்கள் நம்பிக்கை நட்சத்திரமாக அதிமுகவை தான் பார்க்கிறார்கள். ஆனா இவங்க என்ன நினைக்கிறாங்க? ரெண்டு ஆப்ஷன். ஒன்னு பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதுங்கிறது ஒன்னு, 2021 மாடல். இல்லைன்னா திரு கேசிபி சொல்ற மாதிரி பாஜகவை தவிர்த்துட்ட ஒரு பெரிய கூட்டணியை திமுக எதிர்ப்பு வாக்குகள் சதராம ஒருங்கிணைக்கிறதுங்கிறது 2 சாத்தியமா? ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சாத்தியப்படுத்தணும்ன்றாங்க. அதுல நீ அது இது என்ன அப்ஜெக்டிவ் டைப்பா 4 இது கொடுத்தது யாருன்னு சொல்லுன்னு சொல்லி அப்படி கிடையாது. பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி வைக்கவே மாட்டார்கள் அதிமுக என்பதை தெளிவுபடுத்திட்டாங்க. அது முடிஞ்சு போச்சு. அடுத்தது பாஜக இல்லாத ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கணும். ஒத்த கருத்துடைய, ஒருமித்த கருத்துடைய அதிமுகவை ஆதரிக்கக்கூடிய எந்த கட்சி வருகிறதோ, 35% மேல இருக்கிற தமிழ்நாட்டில் 2 கட்சி அதிமுக திமுக தான். அப்ப அந்த 2 கட்சிகள் தான் கூட்டணியை கட்டமைக்க முடியும். நாடாளுமன்ற தேர்தலில் 20% அளவுக்கு தான் ஏடிஎம்கே 21.5 கூட்டணிகள் சேர்ந்து 23. ஆனா இப்ப அது மாநில தேர்தலுக்கு வித்தியாசம் பேசும். பிரியன் குறுக்கிட்டீங்க, இடைவெளிக்கு போறேன். இல்ல, ஆக்சுவலா இவர் சொல்ற அந்த வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, பாஜக 21ல 20 இடத்துல போட்டி போடுது. ஏடிஎம்கே எத்தனை இடத்துல போட்டி போடுது? 150 இடங்கள்ல மேல போட்டி போட்டது. அப்போ வாக்கு சதவீதத்தை எப்படி கம்பேர் பண்ண முடியும்?
அது கம்பேர் பண்ணவே முடியாது. போட்டி போட்ட இடங்களை வச்சு தான் நீங்கள் எண்ணிக்கை குறைவு தொகுதியை வந்து பாஜக போட்டி போட்ட இடங்கள்ல நீங்க கணக்கு பண்ண சதவீதத்தை 20 இடங்களில் போட்டி போட்ட கட்சிக்கும் 150 இடங்களில் போட்டி போட்ட கட்சிக்கும் நீங்க 234 பாஜக நிக்க வச்சிட்டு அதிமுக வீட்டு போட்டுமா? அப்படி கம்பேர் பண்ண முடியாது. என்னது இது? கண்டெஸ்டட் ஓட் ஷேர்னு ஒன்று இருக்கு. கண்டெஸ்டட் ஓட் ஷேர்ல அதிமுக கம்மியா தான் வாங்கியிருக்கு. இந்த எலெக்ஷன்ஸ், இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல, இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல கண்டெஸ்டட் ஓட் ஷேர்ல 34 தொகுதிகளில் போட்டி போட்ட அதிமுக 22%. ஆனா அதே சமயம் 22 இடங்களில் போட்டி போட்ட திமுக 47%. இதான் உண்மை. இதான் உண்மை. ஆக்சுவலா அப்ப தனிச்சே நில்லுங்க. எதுக்கு உங்களுக்கு கூட்டணி? அதிமுக வேணான்னு திமுக இந்த இடத்துலயும் சொல்லவே கூட்டணி பலத்துல ஜெயிக்கிறோன்றத திமுக தன் பலத்துல ஜெயிக்கிறதே இல்ல. அதுவும் மக்களுக்கு தெரியும். ஆட்சி பொறுப்புக்கு வரணுமா வரக்கூடாதான்றத தீர்மானிக்கிற போது ஏன் ரிஸ்க் எடுக்கணும்? மெகா கூட்டணியை கட்டமைச்சு வெற்றிங்கிற இலக்க நோக்கி தானே இந்த கட்சி. தமிழ்நாட்டு மக்களுக்கு ரிஸ்க் எடுக்காம தான் ஆட்சி நடத்துவீங்களா? சரி, திரு தனியரசு, கிட்டத்தட்ட 30% அதிகமான வாக்கு சதவீதத்தை வைத்திருக்கக்கூடிய கட்சிகள் 2. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக. அதனால அதிமுக தலைமையிலையும் ஒரு கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. பாஜக அந்த கூட்டணியில இல்ல, பாஜக தவிர்த்த மற்ற கட்சிகள் இணைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு திரு அக்னீஸ்வரன் நம்புறான். அதுதான் இப்போ சிக்கலே இப்போ எடப்பாடியிடம் தான் இருக்குது. இப்போ எடப்பாடி என்னன்னா பாஜகவிலிருந்து வெளியேறிவிட்டார். பாஜகவின் கொள்கைகளையோ திட்டங்களையோ அந்த அரசின் குற்றங்களையோ வாய் திறந்து பேச மாட்டார். யார் நம்பி வருவா? இந்தியா கூட்டணியில் திமுகவை எதிர்த்தா பத்தாதா? திமுகவை எதிர்த்து சட்டமன்ற தேர்தல் தானே அது. ஆமாம். இப்போ இந்த தேர்தலை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கேன். எடப்பாடி முதலமைச்சராக இருக்கிற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியா கூட்டணி யாரை நோக்கி போராட்டங்கள் நடந்துச்சுன்னா மொத்த போராட்டமும் மத்திய ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக. எடப்பாடியுடைய எந்த திட்டமும் மாநில அரசுக்கு மக்களுக்கு எதிராக இல்லை. அந்த திமுகவும் போராட்டம் நடத்துகிற கோபேக் மேடி, நீங்கள் மீத்தேன் காவேரி பிரச்சனை, நெடுவாசல் பிரச்சனை, ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அத்தனையும் மத்திய ஒன்றிய பாஜக அரசை எதிர்த்து தான் போராடிச்சு. எடப்பாடி எதுக்கவே இல்லை. எடப்பாடி மோடியோடு கைகோர்த்து கொண்டு துணை போகிறாருங்கிற அந்த ஒரு குற்றச்சாட்டு தான். அதுதான் நீங்கள் சிஐஏ குடியுரிமை திருத்த சட்டம், வேளாண் சட்டம், இத்தனைக்கு இரையாகி எடப்பாடி வீழ்ந்து போனார். யாரால? பாஜகவால். பாஜகவிலிருந்து வெளியேறது ஒருபாடு எடப்பாடி மன்னிப்பு கேட்டார்ல. ஏன் பாஜக விமர்சிக்க மாட்டேங்கிறீங்க? இப்போ வரைக்கும் நீ மோடி, அமித்ஷா, RN ரவி 3 பேரை சொல்றதுக்கு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடிக்கு துணிச்சல் இல்லைன்னா யார் நம்பி வாக்களிப்பா? எந்த கட்சி உங்களோட நம்பி வரும்? இப்போ மோடி எதிர்க்கிறதுனால தான் இந்திய கூட்டணி வலிமையா இருக்கு. எப்படி விசிகே வரும்? ஒருத்தர் பொது உடைமை கட்சி எப்படி வரும்? இப்போ உங்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகளோ விடுதலை சிறுத்தைகளோ ஒரு சித்தாந்த இயக்கங்கள், அதெல்லாம் வெறும் தேர்தல் அரசியலில் பதவியை பெறுவதற்காக வர்ற கட்சி அல்லது. அதிமுகவை போல வெறும் பதவியை நுகர்கிற கட்சி அல்ல. எடப்பாடி அதிமுக சொல்றேன். நீங்க அதுலதான் எடப்பாடி அதிமுக சொல்லிட்டேன். ஐயா, எடப்பாடி அதிமுக சொல்லிட்டேன். எங்க அம்மாவும் புரட்சி தலைவர்கள்லாம் கருத்தியல் சித்தாந்த அரசு. பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாதான் திமுக இருக்கிற கட்சிகள் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபி ஓட் பேங்க் ஒன்று இருக்கு. அது திமுகவுக்கு போயிட்டு இருக்கு. உண்மையே பாஜக விட்டு விலகி வந்துட்டார் எடப்பாடின்னு உண்மையாகி அவர் போகவே போறதுல முடிவு பண்ணார்னா அந்த ஓட் பேங்கை எடுக்கணும்னா பாஜக எழுத்தே தரணும். அவர் ஒன்று பாஜக எதுக்கணும் ஐயா, இல்லைன்னா பாஜகவை கூட்டணியில் சேர்த்துக்கணும். எடப்பாடி 2க்கும்ல மையத்தில் நிற்கிறாரு, தோத்துக்கிட்டே இருக்கிறாரு. பாஜக பிரியனையே சொல்றது நான் ஒத்துக்கிற. கேசிபி ஐயா கூட பாஜக கூட போக மாட்டார் எடப்பாடின்னு சொல்றாரு. எடப்பாடி பாஜக கூட போயிடுவார். பாஜகவினுடைய உத்தரவை எடப்பாடி ஒரு நாளும் மீற மாட்டார். 24 மணி நேரத்தில் பாஜக நினைச்சுனா எடப்பாடி பாஜக உறவு நிலைப்பாடு என்ன அதை சொல்லுங்க. அவரை தோக்கடிக்கிறதுல உங்க அரசியல் வாழ்நாள் பூரா ஒரே நோக்கம் தான். உங்க நோக்கம் என்ன? எடப்பாடி அதுக்கு திமுகவுக்கு ஆதரவா இருக்கணும், பாஜகவுக்கு ஆதரவா நீங்க இருக்கீங்க. எடப்பாடி தோற்கடிப்பதுதான் சின்னமா டிடிவி, OPS, தனியரசு, கேசிபி எல்லாம் ஒன்னா இருந்தா தானே. எங்களை ஒண்ணு சேர்க்கலைன்னா நீங்க எப்படி நாங்க எடப்பாடி வாழ விடுவோம்? நீங்கள் எடப்பாடியை தோற்கடிக்கிறதை விட தமிழ்நாட்டில் அதிமுகவை தோற்கடிக்கிறதா இருந்தால் அந்த அதிமுக தான் நீங்க இந்த நாட்டு மக்களுக்கு பிரபலமானீங்க. இல்லையா? எடப்பாடியுடைய அதிமுக இருக்கட்டும், அதிமுக தானே. இல்ல, எடப்பாடியுடைய தொகுதியை எடப்பாடி சீட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்னு பாக்குறாரு. ஆமாய்யா, அதனால கட்சி நல்லா இருக்குன்னு பாக்குறீங்க. இல்ல, எடப்பாடியை விட அதிமுக ஆட்சிக்கு விரும்புறதுல தனியரசு முதன்மையா இருக்கிறோம். இன்னைக்கு கூட இப்ப இந்த விழா நடக்குது. எந்த கூட்டணி கட்சி தலைவரையும் மேடையத்துல ஒரு கலை நிகழ்ச்சி, அது மூத்த கலைஞர்களுக்கு, சினிமா துறை நடிகைகளுக்கு விருது வழங்குற விழா மாதிரி சுருக்கி ஒரு அதிமுக பொதுச்செயலர் ஒரு நிகழ்ச்சி நடத்துறாரு. என்ன நன்மை அதுல? சுருக்கமா நிறைவு. திமுக இன்னைக்கு நல்லா வாக்கு வங்கிக்கு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட பாஜக எதிர்ப்பு. ஆனா மத்திய அரசாங்கத்தோட பார்த்தீங்கன்னா மிக நெருக்கமான ஒரு உறவு. அப்ப அதை வாக்கு வங்கியும் வாங்கிடுறாங்க, பாஜகவோட நெருக்கத்தையும் காமிச்சுக்கிறாங்க. ஆனா பாஜகவுக்கு அடிமை அதிமுகன்னு சொல்லிட்டு அந்த எதிர்ப்பு வாக்குகளை அவங்க பெறாங்க. அப்ப ஸ்ட்ராட்டஜிக்கலா
கரெக்டா வந்து அந்த பொசிஷன் பண்ணணும். அந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி தவற விடுகிறார். திமுகவை அதிமுக கடுமையாக பின்பற்றணும். திமுகவை அதிமுக கடுமையாக பின்பற்றணும். திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறாரு ஆர்.என். ரவி. அதிமுக தலைமை அலுவலகத்திலிருந்து ஒரு முற்றுகை போராட்டத்தை நடத்தி சொல்லுங்க நாளைக்கு எடப்பாடியை. கட்டாயமா எடப்பாடி நம்புவாங்க. கொங்கு பேரவை போய் நடத்துட்டு அப்புறம் அதிமுக நேர்பட பேச நிறைவு பெறும். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதான கூட்டத்தில் கூட்டப்பட்டது